இந்த வீடியோல பெர்சன்டேஜ்ல உள்ள ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ரிமைனிங் டாபிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 8% ஆஃப் த வோட்டர்ஸ் காலம் 8% ஆஃப் த வோட்டர்ஸ் இன் an election did not catch their vote. மொத்தம் 100 ஓட்டு இருக்கு அப்படின்னா அதுல 8 பேர் ஓட்டு போடலாம், 8%. ஓகே, அப்ப மீதி 92 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க. இன் திஸ் எலெக்ஷன் தேர் ஆர் ஒன்லி 2 கேண்டிடேட்ஸ், 2 பேர் தான் நிக்கிறாங்க. ஒன்னு ஜெயிச்சவன் வின்னர், இன்னொருத்தன் தோக்கறவன் லூசர். இந்த வின்னர் அப்டைன்ட் 48% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், டோட்டல் ஓட்ஸ்ல 48% வாங்கலாம். இப்போ டோட்டல் ஓட்ஸ் நான் 100ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுல 48% 48/100 48. அப்ப இவன் 48 வாங்கியிருக்கான்னா 92 ஓட்டு தான் என்ன பண்ணிருக்கு, போல் ஆயிருக்கு. இப்ப மீதி இருக்கிற பையன் வந்து என்ன பண்ணிருப்பான், 44 ஓட்டு வாங்கிருப்பான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, 48 44 ஆட் பண்ணீங்கன்னா 92 வந்துரும். புரியுதா? ஏன் 100 வரல? ஏன்னா 8% ஓட்டு வேற வந்து என்ன பண்ணல, ஓட்டு போடல. ஓகே, இப்போ அவர் வந்து இன்னொரு ஆளை வந்து 1100 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த டிஃபரன்ஸ், இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 4 தான் 1100 அப்படின்னா ஒரு பங்கு. 4 தான் 1100 அப்படின்னா ஒரு பங்கு வந்து எவ்வளவு, 1100/4, அதான் 275. ஒரு பார்ட், ஒரு பகுதி. ஓகே, அப்ப மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஓட்டு அப்ப 100 எவ்வளவு, அப்போ இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா 2,75,000 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த சம். இன்னும் எலெக்ஷன் பிட்வீன் த டூ கேண்டிடேட்ஸ், 2 பேருக்கு இடையில எலெக்ஷன் வந்து நடக்கு. அதுல 10% ஓட்டு வந்து விழவில்லை. இதை வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூலை வச்சு யூஸ் பண்ணி நான் போடுறேன். அதை வந்து நம்ம வந்து ட்ரீ மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, மரம் மாதிரி இப்படி மேல இருந்து கீழே இருந்து போடணுமா, இதை நான் செயின் மாதிரி போடுறேன். அப்போ இப்போ டோட்டல் ஓட்டு என்னன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுல 10% விழலை. அப்ப எண்ல 10% போச்சுன்னா மீதி எத்தனை பர்சன்டேஜ், 90%. ஓகே, அப்ப 90/100. அந்த 90ல 10% வேறு வந்து விழலை. ஓகே, என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 100 100 100 100 வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என் ஓட்டு இருக்கு, அதுல 90% ஓட்டு வேலை, இதுல 10% ஃபெயிலியர் அப்படின்னா இதுல 90% ஓகே அப்படின்னு அர்த்தம். அதுல 56% என்ன பண்ணிருக்கான், அந்த வின்னிங் கேண்டிடேட் காட் அண்ட் எலக்டட் பை மார்ஜின் ஆஃப் 1458 ஓட்டு வந்து என்ன பண்ணிருக்கான், வாங்கியிருக்கான். ஓகே, அப்ப ஒருத்தன் 56% வாங்கியிருக்கான் அப்படின்னா இன்னொருத்த எத்தனை பர்சன்டேஜ் தான் வாங்கி ஆகணும், 44% தான் வாங்கிக்கணும். இது 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஓட்டு தான் எவ்வளவு, 1458 சொல்றாங்க. அப்ப 12% தான் 1458 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அந்த 12% எப்படி எழுதலாம், 12/100, 4 3s are 425s are. ஓகே, அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் n ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதுல n இதுல சைடுல எழுதுற n ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதுல 10%னா மீதி 90% வேலிடு. இதுல ஒரு 10% இன்வேலிட் ஆயிட்டு, அதுல 90% ஓட்டு வலிச்சிருக்காங்க. அதாவது nங்கிறது டோட்டல், அதுல எத்தனை பர்சன்டேஜ், 90% ஓட்டு அழிச்சிருக்காங்க. இப்ப இதுல ஒரு 9 10% வந்து என்னது, இன்வேலிடு. அப்போ மீதி உள்ள 90% தான் என்னது, வேலிடு. ஓகே, அடுத்து இந்த 56 மைனஸ் 44%, அப்போ 12%. 12% எப்படி எழுதிருக்கோம், 3/25 இன்ட்டு 3/25. இதோட வேல்யூ தான் இந்த 1458 சொல்லியிருக்காங்க. இப்ப என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப n = இது எல்லாம் எங்க போயிரும், மேல போயிரும். ஓகே, இல்ல இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 15,000 வரும். ஓகே, கேன்சல் அவுட் மட்டும் பண்ண வேண்டியது. இது வந்து என்ன ரூல் பாத்தீங்கன்னா செயின் ரூல்ல போட்டிருக்கு இந்த ப்ராப்ளம். இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் மொத்த ஓட்டு 1,04,000 இருக்கு. ஓகே, 1,04,000. அதுல 2% ஓட்டு வந்து இன்வேலிட். அப்போ 1,04,000ல வேலிட் ஓட்டு, இது ஃபுல்லா என்னது, வேலிட் ஓட். வேலிட் ஓட்டு எவ்வளவு, 2%னா 2/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/50. ஓகே, இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சு எழுதணும், 49/50. ஓகே, அதுதான் வேலிட் ஓட்டு. ஓகே, ஓகே, அதுல ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணிருக்கான், 55% வாங்கியிருக்கான். ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணிருக்கான், 55% வாங்கியிருக்கான். 55/100 அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 11 மட்டும் 5 20 அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். இதாவது இது வேலிட் ஓட்டுப்பா, அந்த வேலிட் ஓட்டுல இவன் 55% வாங்கியிருக்கான், 50% தான் என்ன பண்ணிருக்கான், 11/20 போட்டிருக்கு. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்கிறது தெரிஞ்சிடும். 560 56 அப்படிங்கிறது.
இந்த சமம் அதே மாதிரி தான். டோட்டல் வேலிட் ஓட்டு இவ்வளவு. அதே ப்ராப்ளம் தான் சார். இதை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செயின் ரூல்லயும் போட்டிருக்காங்க, இந்த இதுலயும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் ஓட்டு இருக்கு. ஓகே, அதுல 5% ஓட்டு பாடல. ஓகே, அப்ப 5%னா என்னது? 5/100 மைனஸ் 5/100னா -1/20. அப்ப 20 இதுல இருந்து 1 கழிச்சு 19/20 எழுத போறேன். ஓகே, அடுத்து என்னது? 10% வந்து ஏதர் இன்வாலிடுன்ட்டாங்க. அப்போ 10% இன்வாலிடுன்ட்டாங்க. -10/100 அப்ப என்னது? -1/10. அப்போ இதே மாதிரி கழிச்சிங்கன்னா 10ல இருந்து 1 போச்சுன்னா இது 9/10. அண்ட் ஒருத்தர் 60% வாங்கியிருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் 40% வாங்கியிருப்பான். அப்போ மொத்தம் எவ்வளவு? 20%. இந்த 20% எப்படி எழுதிக்கலாம்? 20/100 எழுதிக்கலாம். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/5. அப்போ 1/5. இதுதான் ஜெயிச்ச ஓட்டு எவ்வளவு? 17/21. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, இதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடம் தான் நமக்கு புரிய வேண்டிய விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் என் ஓட்டு இருக்கு. அதுல இது எத்தனை? 5%. 5% வந்து நாட் ஓட்டு. ஓகே, அப்ப மீதி 95% ஓட்டு பார்ப்பாங்க. 95/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா தான் என்னது? 19/20. இது வந்து டோட்டல் ஓட்டு விழுந்திருக்குது. இதுல 10% விழல அப்படின்னா அந்த 90 n இன்ட்டு மீதி இதுல 10% விழல அப்படின்னா மீதி 90% விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்ட்டு 90/100 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9/10. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 19/20. ஓகே, அப்ப இது மொத்தத்திலையும் ஜெயிச்சவன் வந்து 17/21ன்றாங்க. 17/21 ஒரு பர்சன்டேஜ், ஒரு கேண்டிடேட் 60% வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 40% வாங்கியிருப்பான். அப்ப 20%. இந்த 20% தான் என்னது? 1/5. அப்ப இந்த மொத்தத்துல 1/5 மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா செயின் ரூல். n டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளவு? n. அதுல 65% ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்ப 65ங்கிறது என்னது? 65/100. அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5/13 மட்டும், 5/20 மட்டும். ஓகே, அப்ப 13. இது டோட்டல் போட்டிருக்காங்க இவ்வளவு பேர். அதுல 3% என்னது? இன்வாலிட் ஆயிட்டு. அப்ப மீதி 97% தான் என்னது? வேலிட் ஓட்டு. அந்த வேலிட் ஓட்டுல ஒருத்தன் 65% ஓட்டு வாங்கியிருக்கான், இந்த கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தன் அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருப்பான்? 35% ஓட்டு வாங்கியிருப்பான். ரெண்டுத்தையும் கழிச்சீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்? ஓ, அப்ப அப்படி சொல்லல. டிஃபரன்ஸ் பிட்வீனே சொல்லல. ஓகே, அந்த ஒரு நிமிஷம். ஒரு ஓட்டு இருக்கு. அதுல 65 பேர் பர்சன்டேஜ் பேர் 65% பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அதுல 3% இன்வாலிட் அப்படின்னா 97%. இந்த ஓட்டுல ஒருத்தன் 65% வாங்கிட்டான். 65%. இப்ப 65/100 போட்டீங்க. இது 13/20. அவன் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை 81,925. 65. அப்ப என்னோட வழியை நிறுத்த. புரியுதா? இது ஒரு டோட்டல் ஓட்டு. அதுல 65% பேர் போட்டிருக்காங்க. அதுல 3% போக 97% வேலிட் ஓட்டு. அந்த இந்த மொத்த ஓட்டுலயும் 65%ல ஒருத்தன் வாங்கின ஓட்டு 81,965. ஹார்மனி. ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க. ஒரு என் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுல 90% வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப 90/100 n இன்ட்டு 90/100 இன்ட்டு அதுல எத்தனை பேரு? 15% இன்வேலிட்டாங்க. அப்ப மீதி 85% அதுல வேலிட் ஓட்டா இருக்கும். அதுல ஜீவிதா 60% வாங்கியிருக்கா அப்படின்னு இருக்காங்களா? ஓகே, அதுல 60/100. அப்ப ஜீவிதா வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை 9180. இதை சால்வ் பண்ணுப்பா, அவ்வளவுதான். ஓகே, என் ஓட்டு இருக்கு. அதுல 90% பேர் ஓட்டு பண்ணியிருக்காங்க. அதுல 85% ஓட்டு வேலிடான ஓட்டு. இந்த வேலிட் ஓட்டுல ஜீவிதா 60% வாங்கியிருக்கா. அவ வாங்கின ஓட்டு 918000. அப்ப இதுல ஜீவிதா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பான்னு 2,00,000 ஓட்டு வாங்கியிருப்பான். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணு.
இல்ல குட் குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸா தான் கொண்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் n. அதுல 10% ஓட்டு பண்ணல. அப்ப மீதி 90% போட்டுப்பாங்க. n இருக்குல்ல, அதுல 10% போடலாம், 90% போட்டுப்பாங்க. இந்த ஓட்டு விழுந்ததுல 2500 ஓட்டு வந்து ஃபெயிலியர் ஓட்டு. அப்போ இது டோட்டலா விழுந்திருக்க ஓட்டு 90%. அதுல 2500 கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல மொத்தமான நியாயமான ஓட்டுகள். ஓகே, அதுல ஒருத்தன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்? 55% வாங்கியிருக்கான். மீதி உள்ள ஆட்டோமேட்டிக்கா 45% வந்து என்ன பண்ணிருப்பான்? வாங்கியிருப்பான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10%. அந்த 10%ல அவன் ஜெயிச்சது எவ்வளவு? 2000. ஓகே, அந்த 10% தான் என்ன பண்ணிருக்கேன்? 1/10 போடுறது. 10/100 போட போறேன். 1/10 வரப்போகுது. 2000. இதுல இருந்து இந்த எண்ணோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். திருப்பியோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் n ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல 90% வாங்கியிருக்காங்க. அதுல 2500 செல்லுபடி ஆகல. அப்ப -2500. இந்த மொத்தத்திலையும் ஒரு கேண்டிடேட் 55% வாங்கியிருக்கா. அப்ப மீதி உள்ளது ஆட்டோமேட்டிக்கா 45% வாங்கியிருப்பா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்கு வித்தியாசம், ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம் 2000 ஓட்டுன்னு இருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த டிஃபரன்ஸ் 10%. 10%னா 10/100. 1/10. 1/10 தான் 2000. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று எலெக்ஷன் பிட்வீன் த டூ கேண்டிடேட்ஸ். 20%. அவன் மொத்தம் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னா இதுல 20% பேர் போடல அப்படின்னா 80% ஓகே. அதுல 120 ஓட்டு செல்லாத ஓட்டு. அப்ப 80 ஓட்டு விழுந்திருக்கு டோட்டல் ஓட்டிங். அதுல வேலிட் ஆனது எவ்வளவு? 80x மைனஸ் 120. அதுல ஒருத்தன் 41% வாங்கியிருக்கான் அப்படின்னா, ஒருத்தன் 41% வாங்கியிருக்கான் அப்படின்னா இந்த 80ல கணக்கு பண்ணணும். இந்த 41% வாங்கியிருக்கான் அப்படின்னா இப்ப 80ல 41 போச்சு அப்படின்னா மீதி 39x. மீதி 39x மைனஸ் 120 தான் என்ன பண்ணிருப்பான்? அடுத்த ஒருத்தன் வாங்கியிருப்பான். அதாவது இப்போ ரெண்டு பேர்கிட்ட சேர்த்து 2500 இருக்கு. அதுல எக்ஸ் ருபி செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னா ரிமைனிங் என்னன்னு சொல்லுவோம்? 2500 மைனஸ் எக்ஸ். அந்த எக்ஸ் ரூபாய் செலவு பண்ணது போக மீதி உள்ள 2500ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அப்ப ஒருத்தர் 41%, 41 எக்ஸ் வாங்கிட்டான் அப்படின்னா மீதி உள்ளது என்னது? இந்த 80ல 41 போச்சுன்னா மீதி 39 எக்ஸ் மைனஸ் அந்த 120 யார் தான் வாங்கியிருப்பா? லூசர் தான் வந்து வாங்கியிருப்பான். ஓகே, அதே மாதிரி ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்குள்ள ஓட்டு வேறுபாடு எவ்வளவு பாத்தீங்கன்னா 200. வின்னர் மைனஸ் லூசர் ஈக்குவல் டு எவ்வளவு? 200. வின்னரோட வேல்யூ எவ்வளவு? 41x. லூசரோட வேல்யூ எவ்வளவு? 39x மைனஸ் 120 சீக்வல் டு எவ்வளவு? 200. இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 41x மைனஸ் 39x மைனஸ் மைனஸ் என்னென்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். 120 சீக்வல் டு எவ்வளவு? 200. அப்போ 2x 2x பிளஸ் இதை கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 200ல இருந்து 120 அங்க போச்சுன்னா 80 மாறிடும். அப்ப x ஈக்குவல் டு எவ்வளவு? 40. ஓகே, அப்படிதான் இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ். அதாவது 80x மைனஸ் 120 தான்ப்பா வேலிட் ஓட்டு. அதுல இவன் 41 வாங்கிட்டானாலே ஆட்டோமேட்டிக்கா இவன் எத்தனை இருக்கும்? 39 மைனஸ் எக்ஸ். அந்த 39 எக்ஸ் எப்படி சொன்னீங்க? 80 எக்ஸ்ல இருந்து 41 எக்ஸ கழிச்சீங்க அப்படின்னா 39 எக்ஸ். அப்போ அந்த மீதி உள்ள 120 யாருக்கு தான் விழுந்திருக்கும்? லூசருக்கு தான் விழுந்திருக்கும். சேம் மாடல். பார்த்த உடனே கொஸ்டின் சொல்லிடலாம். 100 எக்ஸ், அதுல 10% ஓட்டு விழல. அப்ப 90% விழுந்திருக்கு. அதுல 300 இன்வாலிடு. ஓகே, 90 தான் விழுந்திருக்கு. அதுல வின்னர் வந்து 60 ஜெயிச்சிட்டான் அப்படின்னா மீதி லூசர் என்ன பண்ணிருப்பான்? 90ல 60 இங்க போயிட்டு அப்படின்னா மீதி 30 மைனஸ் என்னது? 200, 300 தான் லூசர் வாங்கியிருப்பான். வின்னருக்கும் லூசருக்கும் உள்ள வித்தியாசம் 900. இது வின்னரோட வேல்யூ, இது லூசரோட வேல்யூ. இதுல இருந்து 60x மைனஸ் 30x. அடுத்து இந்த மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை ஆகி பிளஸ் 100 மாறிடும். சீக்குவல் டு எவ்வளவு? 900. அடுத்து இதையும் கழிச்சா எவ்வளவு? 30x ஈக்குவல் டு 900ல இருந்து 300 போச்சுன்னா 600. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20. ஓகே, அப்ப டோட்டல் ஓட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டோட்டல் ஓட்ஸ்னா 100x. அப்போ 100 இன் எக்ஸ். 100 எக்ஸுக்கு பதிலா எனக்கு 20ன்னு தெரியும். அப்போ மொத்தம் எவ்வளவு? 2000 ஓட்டு. பார்த்த உடனே கொஸ்டின் சொல்லுவோமா? 100x டோட்டல். அதுல 2% ஓட்டு விழல. அப்ப 98 விழுந்திருக்கு. அதுல 500 ஓட்டு இன்வாலிட். அப்ப 98 எக்ஸ்ல இருந்து 500 கழிச்சீங்கன்னா இது. அதுல ஜெயிச்சவன் 43 வாங்கியிருக்கான். அப்ப தோத்தவன் மீதி உள்ள எல்லாத்தையும் வாங்கியிருப்பான். இந்த 98ல இருந்து 43 போக 55 மைனஸ் எவ்வளவு? 500 வரும். வின்னருக்கும் லூசருக்குள்ள வேறுபாடு 200. வின்னர் 43 எக்ஸ் போட்டாச்சு. 43 எக்ஸ் மைனஸ் 55 எக்ஸ் மைனஸ் 500 சீக்வல் டு எவ்வளவு? 200.
அப்போ 43 மைனஸ் 55 எக்ஸ் இதே மல்டிபிள் பண்ணா ப்ளஸ் 500 ஈக்குவல் டு 200. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுல என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். கேஸ்டட் ஓட், இது டோட்டல் ஓட்டு, இது விழுந்த ஓட்டு. கேஸ்டட் ஓட் 98 எக்ஸ். அப்போ 98 எக்ஸ்னா 98 இன்ட்டு 25 போட்டீங்கன்னா ஆன்சர். இது சேம் மாடல் தான், இதுவும் அதே தான். 100 அதுல 15% விழல, அப்ப 85 எக்ஸ் விழுந்திருக்கு. அதுல 100 ஓட்டு இன்வேலிடு. இப்ப 85 எக்ஸ்ல 100 கழிச்சுங்க. ஜெயிச்சவன் 45 வாங்கியிருக்கான். அப்ப தோத்தவன் 40 எக்ஸ் மைனஸ். இந்த இதுல இது ஒரு பகுதி போயிட்டுப்பா, மீதி உள்ளது பூரா யாருக்கு தான் வரும்? இந்த லூசருக்கு தான் வரும். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். அடுத்து ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்குள்ள ஓட்டு வித்தியாசம் 400. அப்போ இது 45 எக்ஸ் அப்படின்னா இந்த லூசருக்கு எவ்வளவு? 40 எக்ஸ் மைனஸ் 100. நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 40 எக்ஸ் பிளஸ் 100 சிக்கல் 400 எக்ஸோட வேல்யூ வந்துடும். அவன் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் 100 எக்ஸ். இப்போ 100 இன்ட்டு எக்ஸ். The price of a sugar is increased by 20%. How much? அதாவது இப்போ சீனியோட விலை ஏறிட்டு, அப்ப கண்டிப்பா நான் 100 ரூபா கொண்டு போய் வாங்குற இடத்துல கண்டிப்பா 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வாங்குறேன் அப்படின்னா அப்ப எனக்கு சீனியோட கிலோவை நான் குறைச்சிப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். 20%னா 20 பை 100. அப்ப என்னது 1/5. ஃபர்ஸ்ட் 5ன்னு இருக்கிறது இப்ப பிரைஸ் எவ்வளவுன்னு மாறிடுச்சு? 1 ஆட் ஆகி 6ன்னு மாறிடுச்சு. பிரைஸும் கன்சப்ஷன் இன்வெர்ஸ் ஈக்குவேஷன். பிரைஸ் இன்ட்டு கன்சப்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். பிரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பை என்னது கன்சப்ஷன். கன்சப்ஷன் கூடுது அப்படின்னா விலை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதாவது நான் யூஸ் பண்றது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா விலை கம்மியா இருக்கிறதுனால நான் அதிகமா வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ யூஸ் பண்றது கம்மியாயிட்டுன்னா விலை அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதான் அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஓகே. இப்ப என்ன சொல்றாங்க? எவ்வளவு குறைச்சிருக்குன்னு கேட்காங்க. இனி ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 6 இருந்தது, அதை அப்படியே மாத்தி எழுதிக்கணும். அதுக்கு தான் நான் கன்செப்ஷனை மாத்தி எழுதிக்கிட்டேன்னா இப்ப 5ன்னு இருக்குது 5ன்னு மாறிடும், 6 6 ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 ரூபாயில இருந்து இப்ப 6 ரூபாய் மாறிட்டு அப்படின்னா அதை அப்படியே மாத்தி எழுதுனா அது என்ன கிடைச்சிடும்? யூஸ் பண்றது தெரிஞ்சிடும். இது பிரைஸ், இது என்னது கன்செப்ஷன். முதல்ல 6 கிலோ யூஸ் பண்ணிட்டு இப்ப 5 கிலோக்கு மாறிட்டேன். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 பை எவ்வளவுல இருந்து என்ன 6 இன்ட்டு என்னது 100. அப்ப 100 பை 6 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 ஒரு மட்டும் 6 4 6 6 6 என்னது 36 4 16 4 பை என்னது 6 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 16 2/3%. ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? 25% கூடுதுன்றாங்க. அப்ப 25/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது 1/4. அப்ப இனி பிரைஸ் வந்து முதல்ல 4ன்னு இருக்குது, இப்போ 5ன்னு மாறிடுது. இப்ப கன்சப்ஷன் எப்படி மாத்தி எழுதிக்கணும். ஓகே. அப்போ முதல்ல 5 கிலோ யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ 4 கிலோ தான் யூஸ் பண்றான். அப்ப டிஃபரன்ஸ் 1 பை கன்சப்ஷன் எவ்வளவு? 5 இன்ட்டு 100. அப்போ 20% என்ன பண்ணியிருக்கான்? அவனோட யூஸ் பண்றத குறைச்சிருக்கான்னு அர்த்தம். 20% என்ன பண்ணிருக்கான்? அர்த்தம் குறைச்சிருக்கான். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 இருந்தது, அதுல 25% இன்க்ரீஸ் ஆனதுனால 125 மாறி இருக்கு. 125 மாறி இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 25 பை இப்ப எவ்வளவு? 125 இன்ட்டு 100. இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே இது. 6. 6. ஓகே. 25 ஒரு மட்டும், 25 5 மட்டும். 1/5னா 20%. இப்படியும் செய்யலாம். ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு செய்யறது. ஃபர்ஸ்ட் 100 இருந்தது, இப்ப 25 கூடி எவ்வளவு ஆயிட்டு 125 மாறிட்டு. அப்போ இந்த 25 குறை கூடி இருக்குது அப்படின்னால கூடி இருக்குது பை இப்போ என்ன இருக்கு அதை இருக்குது கால்குலேட். இப்படியும் கால்குலேட் பண்ணலாம், இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 10% குறைஞ்சிருக்கு. அப்போ 10/100, அதாவது 1/10. இனிஷியலா 10 இருந்தது, இப்போ ஒரு 1 குறைஞ்சு 9 மாறிடு. இது அப்படியே மாத்தி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் 9 கிலோ யூஸ் பண்ணிட்டு இருந்தா 10 கிலோ யூஸ் பண்றான். இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 பை ஒரிஜினலா எவ்வளவு இன்ட்டு 100. இப்போ எப்படி போடலாம்? எக்ஸ்பெண்டிச்சர்ல எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் 100 இருந்தது, இப்போ குறைஞ்சு எவ்வளவு மாறிடுச்சு? 90 மாறிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் வேணா வேறுபாடு எவ்வளவு? 10. இப்போ எவ்வளவு? 10/90 இன்ட்டு 100. இப்படியும் போட்டுக்கலாம். ரெண்டு மெத்தடும் கரெக்ட் தான். ஓகே. எது நமக்கு யூஸ் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. 20% குறையுதுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அதுல 20 குறைஞ்சது அப்படின்னா 80. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 20. இப்ப எவ்வளவு? இப்போ பை 80. 20 பை இப்போ 80 இன்ட்டு என்னது 100. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25%.
முதல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ரூ. 25க்கு வித்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப 29 வித்துருக்காங்க. அப்ப எவ்வளவு கூடியிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்ப 4 இப்ப எவ்வளவு? இன்டு 100. 400 29 29 ஒரு மட்டம் 29 1 10 29 1 29 11 29 எத்தனை மட்டம்? ஒரு 4 மட்டம் போடலாம். 58 100 106. ஓகே, அப்ப கிட்டத்தட்ட 14 புள்ளி சில்லற பர்சன்டேஜ் வருது. அப்ப அப்ராக்சிமேட்டா 14 ஓகே. அது மாதிரி 60 ரூபால இருந்து 70 ரூபாயா மாறிடுது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் சேமா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு குறைக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 10 இப்ப எவ்வளவு இன்ட்டு கண்ட ஓகே. ஃபர்ஸ்ட் 60 ரூபால இருந்து இப்ப இதா மாறி இருக்கு அப்படின்னா நான் 10 குறைக்கணும். 10 குறைச்சிங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு, நீ எவ்வளவு இப்ப யூஸ் பண்றத குறைச்சிருக்கு அப்படிங்கறத சதவீதத்தை கேட்காங்க. இப்ப நீ எவ்வளவு யூஸ் பண்றத குறைச்சிருக்கு அப்படின்னு கேட்டதுனால இந்த 70 நான் கீழே போடுறேன். இதுக்கு முன்னாடின்னு கேட்டாங்கன்னா அந்த 60 கீழே போடுவேன். அவ்வளவுதான் விஷயம். இன்க்ரீஸ் 20%. 20%ஓட வேல்யூ என்னது? 20/100. ஆன்சர் என்னது? 5. அப்போ ஃபர்ஸ்ட் 5ன்றது இப்ப 6ன்னு மாறி இருக்கு. எவ்வளவு குறைச்சிருக்கான் இப்போன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ் 1. இப்போ அப்படின்னால என்னது? பை 6 இன்ட்டு என்னது? 100. 16/2/3. இப்போ ஒரு பொருளோட விலை வந்து 40% குறைஞ்சிட்டு இப்போ எவ்வளோ நீ குறைச்சிக்கிட்ட அப்படின்னா உன்னோட யூசேஜ் குறைச்சிக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த விதமான உன்னோட வருமானத்துல பிரச்சனை ஏற்படாதுன்னு. அப்ப 100ன்றது 60ன்னு மாறிட்டு அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 40 குறைஞ்சிருக்கு. இப்போ அப்படின்னு கேட்டதுனால பை 60 போடணும். இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா 100 போடும். இது வந்து இப்போ, இது முன்னாடி. இப்ப எவ்வளவு குறைச்சிருக்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் முன்னாடி எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டானா இங்க இப்போன்னு கேட்டனால 40/60 இன்ட்டு என்னது? 100. இது முன்னாடின்னு கேட்டா 40/100 இன்ட்டு 100. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. இப்போ லென்த் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிரெத் வந்து எவ்வளவு கூட்டினா கரெக்டா இருக்கும்னு கேட்காங்க. ஓகே. ஓகே. லென்த் 50%, 50/100. 1/2. இப்போ இனிஷியலா 2ன்னு இருந்தது. இப்போ இது ஆட் பண்ணி என்னென்ன ஆயிரும்? 3ன்னு மாறிடும். ஓகே. ஓகே. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் தான் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. அப்ப லென்த் இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள் இன்ட்டு என்னது? 1/பிரெத். அப்ப லென்த்தும் பிரெத் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இது கூடுச்சுன்னா இது குறையும். இல்ல இது குறைஞ்சதுன்னா இது கூடும். அப்ப இருந்தாதான் அந்த ஏரியாவை கரெக்டா இது பண்ண முடியும். இப்போ 5 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10. திருப்பி இது 2 5ன்னு போட்டாதான் என்ன வரும்? 10ன்னு வரும். ஓகே. அப்ப இதை 2 ஆகும், இதை 3 ஆகும் எடுத்துக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் 3ன்னு இருந்திருக்கும். இப்ப என்னன்னு மாறி இருக்கு? 2ன்னு மாறி இருக்கு. டிஃபரன்ஸ் பை ஒரிஜினல் எவ்வளவு? 3 இன்ட்டு 100. ஓகே. எதுக்காண்டி போட்டாங்கிறது புரியுதா? லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள். லென்த் இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள் பை இன்ட்டு 1/பிரெத். பிரெத் குறைஞ்சதுன்னா லென்த் கூடும். லென்த் குறைஞ்சதுன்னா பிரெத் கூடும். ஓகே. அது எப்படி சொல்றேன்னா இது 5 2 மல்டிப்ளை பண்ணாதான் 10 வருது. இது லென்த் இது பிரெத் சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேனே. அப்போ இதுவும் 2 5ன்னு இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? 10ன்னு வரும். இல்ல நீங்க கேட்கலாம் 10 1ன்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதை நீ அப்புறம் கரெக்டா என்னால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? 10 தான் வரணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இப்போ எனக்கு லென்த் தேவை அப்படின்னா ஏரியா பை என்னது? பிரெத். பிரெத் கூடனா லென்த் குறையும். பிரெத் குறைஞ்சதுன்னா லென்த் கூடும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். பிரைஸ் இன்ட்டு கன்சப்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான். 3% என்ன பண்ணிருக்கு? பிரைஸ் ஆஃப் அடிக்ட் குறையுதுன்னு அர்த்தம். 3/100. 3/100ன்னு சொல்றேன். 3 பை the price of a petrol is increased by 107%. அப்போ ஃபர்ஸ்ட் 100 இருக்குது. இப்போ 7ன்னு மாறிடுது. அப்போ எவ்வளவு போயிருக்கு? இப்போ ரிமைன் இப்போன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7. இப்போ அப்படின்னால பை 107 இன்ட்டு என்னது? 100. அப்போ 700 பை என்னது? 107. 107 எத்தனை மட்டும்? 6 மட்டும் போத்தீங்கன்னா 642 வரும். 58. அப்ப 6 58 பை 107. 6 58 பை 107. ஓகே.
பிரைஸ் ஆஃப் a sugar is increased by 30%. அப்போ 100ன்ற இருந்த சுகரோட விலை 130ன்னு மாறிட்டு. ஓகே. அண்ட் ஹவு மச் வில் எக்ஸ்பெண்டிச்சர் வில் இன்க்ரீஸ் பை 10%. அப்போ 110 வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஓகே. இப்போ 100ன்ற இருந்தது 130 மாறிட்டு, ஆனா இப்போ 130க்கு வரணும் அப்படின்னா இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நான் இப்போ 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 நான் வாங்கிட்டு இருக்கிறதுல இருந்து எவ்வளவு என்ன பிரச்சனை பண்ணணும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. திருப்பி மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. 100ன்னு இருந்தது 30% மாறி 130 மாறிட்டு. ஓகே. 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ என்ன சொல்றேன்னா 10% மட்டும் இன்க்ரீஸ் ஆனா என்னன்னு கேட்காங்க. 10% இன்க்ரீஸ் ஆனா 110 மாறிட்டு. அப்ப இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பை இப்போ தானே கேட்டுங்க. 130 இன்ட்டு 100. ஓகே. இது அதே மாடல் தான். இப்போ 100ன்னு இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகி 119 மாறி இருக்கு. இதே நான் 12% மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா 112 119 டிஃபரன்ஸ் எவ்வளவு 7 பை என்னது 119 இன்ட்டு என்னது 100. அப்போ 700 119. ஓகே. இது 6 மட்டும் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 54 71 வருதோ 5 பாயிண்ட் தான் 59 5 புள்ளி சில்லற வரும். ஓகே. அதான் 6% போகும். என்ன கொடுத்துருக்காங்க பாரு பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இஸ் இன்க்ரீஸ் பை 19%. சாதனம் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா 12%ஆ மாத்ததுக்கு அவ இப்போ உள்ள பர்ச்சேஸுக்கு எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவ்வளவுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போ செலவு. அவ என்ன கேட்காங்கன்னா அப்ப 112 எனக்கு 112 ரூபா 100 ரூபாய் இருந்தது 119 ரூபாய் மாத்திட்டாங்க. சாதனம் என்ன யோசிக்கிறா நம்ம 112 ரூபாய்க்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு குறைச்சிக்கணும் இப்போ உள்ளதோட அப்படின்னு கேட்காங்க. அப்ப 112க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பண்ணிட வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபா இருந்தது 140 மாறிட்டு. இப்ப என்ன யோசிக்கிறேன்னா மேற்கொண்டு நம்ம ஆஹ், மேற்கொண்டு நம்ம 20 கூட்டினா என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே. அப்ப 100 140 மாறிட்டு இப்போ 100 60 மாறினா இந்த 140க்கும் 60க்கும் என்ன பிரச்சனை ஏற்படும்னு கேட்கறாங்க. ஓகே. அப்ப 20/40 இந்த பிரைஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த பேஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் 40% கூடியிருக்கு, ஏரியா 60% கூடியிருக்கு. இதை நான் தமிழ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா 100 140 மாறுது, கூடுது 40% கூடுது. இதே 100 60 மாறினா இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு 20/140 இன்ட்டு 100 போடுறாங்க. ஓகே. அடுத்து இந்த பிரைஸ் ஆஃப் சுகர் இஸ் ரெடியூஸ்ட் பை 20%. 500 கிராம் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மோர் சுகர் வந்து வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்குன்னு பாத்தீங்கன்னா 36 ரூபாய்க்கு. ஓகே. 20%. அப்போ 20/100 போட்டீங்கன்னா இது 1/5. இப்போ இனிஷியலா 5 ரூபான்னு இருக்குது. ஒரு 1 குறைஞ்சி இப்போ எவ்வளவா மாறிடும் 4 மாறி. ஓகே. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு 1 இப்போ 4 1/4. ஓகே. இந்த மொத்தம் எவ்வளவு இந்த 500 கிராம் தானே. ஓகே. அப்ப இப்போ எவ்வளவு 4 இன்ட்டு 500 எவ்வளவு 2000 கிராம். அப்ப இது எவ்வளவு 500 கிராம். ஓகே. அப்ப 36 ரூபாய்க்கு எத்தனை கிராம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க 2 கிராம் அப்படின்னா 2 கிலோகிராம். இப்போ 36 ரூபாய்க்கு 2 கிலோகிராம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. 1 கிலோகிராமோட விலை எவ்வளவு ரூபா 18 ரூபா. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். The price of a sugar is reduced by 20%. 20% ரெடியூஸ்னா 1/5 போட்டாச்சு மைனஸ் 1/5. அப்போ 5 இருந்தது 1 குறைஞ்சி 4 மாறிடுச்சு. ஓகே. 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 அடுத்து என்னது 4 5ல இருந்து 4 கழிச்சேன்னா 1. சரியா. அப்போ 1 இப்போ எவ்வளவு யூஸ் பண்ற 4. ஓகே. மொத்தம் எத்தனை கிராம் 500 கிராம்னு சொல்லிட்டாங்க. நம்ம பர்சன் கேன் பை. ஓகே. இந்த 1 பிரச்சனை வரதுனால 500 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்போ எவ்வளவு 1 தான் 500 அப்படின்னா இன்ட்டு 500 போடுவேன். அதே மாதிரி இங்க இன்ட்டு 500 போட்டீங்கன்னா 2000 கிராம் 2000 கிராம் வந்து 2 கிலோகிராம் போட்டீங்கன்னா இப்ப எவ்வளவுக்கு வாங்கிட்டு இருக்குங்க 5ல இருந்து இவ்வளவு வாங்கியாச்சு. அப்ப 4ங்கிறது என்னது இந்த இது 4ங்கிறதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ வந்து 2 கிலோகிராம் வாங்கிட்டு இருக்குங்க. அப்ப 36 ரூபாய்க்கு 2 கிலோகிராம் வாங்குறாங்க அப்படின்னா 36 ரூபாய்க்கு 2 கிலோகிராம் வாங்கினா அப்ப எத்தனை கிலோ வாங்கியிருப்பாங்க ஒரு கிலோவோட விலை வந்து 18 ரூபாய். 36 ருபீஸ் ருபீஸ் பெர் கேஜி அப்படின்னா 18 ருபீஸ் பெர் கேஜி. 36 ரூபாய்க்கு 2 கிலோ அப்படின்னா ஒரு கிலோவோட விலை 18 ரூபா. இது சேம் கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருக்காங்க 10% குறையுதுன்ட்டாங்க. இப்போ 10/100
அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/10 குறையுதுன்னு இருக்காங்க. அப்ப இது 10ன்னு இது 9ன்னு வச்சுக்கலாம். குறையுதுன்னா 1/1 1 9 எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? 200 1 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்போ 1 1 கிலோ அப்படின்னா 9 9 கிலோ. இப்போ எவ்வளவு? 9 கிலோ வாங்குறாங்க. அப்போ 270 ரூபா கொண்டு 9 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோட விலை எவ்வளவு? 30 ரூபா. இது ஒரு நல்ல கான்செப்ட். பிரைஸ் கன்சப்ஷன் ஈக்குவல் டு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். 25% என்னாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 25/100 போட்டீங்கன்னா என்னது? 1/4. இப்போ இது 4 இருந்தா இது எவ்வளோ இருக்கும்? ஆட் பண்ணி 5. ஓகே, ப்ரைஸும் கன்சப்ஷனும் கன்சப்ஷன் ரெடியூசஸ் பை 20%. அப்போ 20% என்னது? 1/5 குறைஞ்சது அப்படின்னா முதல்ல 5ன்றது இப்போ குறைஞ்சி எவ்வளோன்னு மாறிடுச்சு? 4ன்னு மாறிடுச்சு. இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணா 20 ரூபா. இங்கேயும் 20 ரூபா தான் வருது. அப்போ பிரச்சனையே இல்லை. முதல்ல எப்படி யூஸ் பண்ணாங்களோ 20 ரூபாய்க்கு அதே இதை பொருளை கொஞ்சம் குறைச்சி இருந்திருக்காங்க வாங்கிது. இது நல்ல கான்செப்ட். ஒரிஜினல் பிரைஸ் இவ்வளவு ரூபா இருந்திருக்கு. அதுல இப்ப 2 ரூபா குறைஞ்சோன்னு 4 கிலோ என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ராவா வாங்குறாங்க. டோட்டல் ருபீஸ் பை கேஜி மைனஸ் என்னது? ருபீஸ் பை கேஜி சீக்வல் என்னது? ருபீஸ் கிலோகிராம். கிலோகிராம் ருபீஸ் எவ்வளவு? 16 ரூபா. அதுல 2 கிலோ 2 ரூபாயை குறைச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 16 ரூபா. அதுல எக்ஸ் கேஜி வாங்கினாங்கன்னா என்ன பண்றாங்க? 4 கிலோ எக்ஸ்ட்ராவா வாங்குறாங்க. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணி இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு போடும். எக்ஸ் இன்டு எக்ஸ் இஸ் டூ சீக்வல் என்னது? 8. அப்போ இது 4 வச்சுக்கிட்டீங்க. சும்மா நான் அசம்ஷன் பண்றேன். இது 4 போட்டீங்கன்னா 4 மைனஸ் 2 எனக்கு 2. அப்போ 4 இன்டு 2 8. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். திருப்பி அவரோட எக்ஸ்பிளைன் பண்ணவா? 16 ரூபாப்பா. இங்கேயும் 16 ரூபா. இந்த பொருளோட விலை இப்போ 2 ரூபா குறைச்சிட்டாங்க. இந்த இது எக்ஸ், அது ருபீஸ். இது வந்து 16 ரூபாய்க்கு எத்தனை கிலோ? அது மாதிரி 16 ரூபாய்க்கு ஏதோ ஒரு கிலோ வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ருபீஸ் பெர் கேஜி. முதல்ல வந்து எக்ஸ் கேஜி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 கிலோ குறைச்சாச்சு. அப்போ 16 மைனஸ் என்னது? எக்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிலோங்கிறது ஒரு வித்தியாசமா வருது. ஓகே, இது என்னது? ருபீஸ். இது என்னது? கேஜி. முதல்ல 16 ரூபா, இங்கேயும் 16 ரூபா தான். இங்க வந்து எக்ஸ் கிலோகிராம் வாங்க முடியுது. 16 ரூபாய்க்கு எக்ஸ் கிலோகிராம்னா ஒரு கிலோவோட விலை எவ்வளோன்னு தெரியும். அது மாதிரி 16 ரூபாய்க்கு எக்ஸ் மைனஸ் 2 கிலோ அப்படின்னா ஒரு கிலோவோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இதை கழிச்சிங்க அப்படின்னா எத்தனை கிலோ? 4 கிலோ. அதே மாதிரி தான் இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 66 ரூபா. 66 ரூபா போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு இருந்தது. இப்போ அதில் 50 பைசா குறைச்சிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 0.5. திருப்பி அதே 66 ரூபா. அதே எக்ஸ் ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டசன் எக்ஸ்ட்ரா வரும். 1. பிரைஸ் பெர் கிலோகிராம் சீக்வல் டு என்னது? குவான்டிட்டி. பிரைஸ் பெர் கிலோகிராம் மைனஸ் பிரைஸ் பெர் கிலோகிராம் சீக்வல் டு என்னது? குவான்டிட்டி. இது பிரைஸ் எவ்வளவு? 16 ரூபா. எத்தனை கிலோ வாங்குறீங்க? எக்ஸ். எக்ஸ் டசன். எக்ஸ் டசன்ல இப்ப என்ன பண்றான்? ஓகே, 0.5. அதே மாதிரி இல்ல 66 ரூபாய்க்கு எக்ஸ் மைனஸ் 0.5 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க வந்து அதாவது 500 ரூபாய்க்கு 5 ஆப்பிள் அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு. இங்க எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 1 வருது. ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஆப்ஷன்ல இருந்து தூக்கி போட்டு அடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 6. இந்த 6 இதுல போட்டு பாத்தீங்கன்னா வேல்யூ புட்டிங் மெத்தட். 6 மைனஸ் என்னது? 0.5 மைனஸ் 66/6. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 11. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 66 என்னது? 5.5. 66/55/10. இதை அடிச்சீங்கன்னா 1 வர்ற மாதிரி ஈக்குவேஷனை போட்டு பார்ப்போம். அப்போ ஆப்ஷன்ல இருந்து என்னது? 6 9. இந்த 6ங்கிறது இந்த இடத்துல தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை அடிச்சாலும் ஆன்சர் என்ன வந்துடும்? 1. ஓகே,